ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஷின் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஒன் ஆன்னா கன்வேயர் ஒன் ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் டூ ஆன்னா கன்வேயர் டூ ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 3 ஆன்னா கன்வேயர் 3 ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் கன்வேயர் 2ல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு இதை மட்டும் நான் ஆஃப் பண்ணி நான் ஒர்க் பார்க்கணும். ஆனால் இந்த ரெண்டும் எனக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அந்த டைமில் தான் நம்ம இந்த ஸ்கிப்பிங் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்ப்போம். இதுக்கான கோடிங்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு இன்புட் போடுங்க. இப்போ ஸ்விட்ச் 1 ஆன்னா மோட்டார் ஒன் ஆன், ஆகணும். இப்போ அந்த செகண்ட் கண்டிஷன் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணணும். இந்த கண்டிஷனை நம்ம ஸ்கிப் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் போடுறோம். ஸ்கிப்பிங்கு இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த லூப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். லூப் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா API0 CJ அப்படிம்பாங்க. CJனா கண்டிஷன் ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கண்டிஷனை ஸ்கிப் பண்ணுறோம். எதாவது இந்த செகண்ட் ஒன்னை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸிங் P0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். P0, P1, P2 அந்த மாதிரி. இந்த கொஸ்டின் மார்க் இருக்குதுல்ல, இந்த கொஸ்டின் மார்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பாருங்கள் டவுட்னா. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் எகைன் ஒரு ஸ்விட்ச் டூ இன்புட் போடுறேன். ஸ்விட்ச் டூ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா Y1 மோட்டார் 1, மோட்டார் 2. இப்போ செகண்ட் கண்டிஷன் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கண்டிஷன் இருக்குது. ஸ்விட்ச் 3 ஆன்னா மோட்டார் 3 ஆன் ஆகணும். மோட்டார் 3 ஆன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். பண்ணதுனால நம்ம இந்த ஸ்கிப் ஆகுது. எது வரைக்கும் ஸ்கிப்பிங் நடக்கணும்? இந்த செகண்ட் கண்டிஷன் மட்டும் தான் ஸ்கிப்பிங் நடக்கணும். தேர்ட் கண்டிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம நார்மலாக ரன் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடு ரைடுக்கு முன்னாடி இங்கே கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே அந்த P0 இங்கே கால் பண்ணிங்களே அதே அட்ரஸிங் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஆக்டிவேட் ஆனால் இந்த மோட்டார் ஸ்கிப் ஆகணும். எது வரைக்கும் ஸ்கிப் ஆகணும்? இந்த கண்டிஷன் வரைக்கும் ஸ்கிப் ஆகணும். அதுக்கப்புறம் இது ஆஸ் யூஷுவலாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இங்கே இந்த P0ங்கிற அட்ரஸிங் மென்ஷன் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷனில் MCR மாஸ்டர் கண்ட்ரோல் ரீசெட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுவும் இதே மாதிரி கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்டிஷனல் ஜம்ப்பும் இதே மாதிரி கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கம்பைல் பண்ணியாச்சு, சிமுலேஷன் ஆன் பண்ணியாச்சு, ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுங்க, ஸ்டாப் மோடில் இருக்குது. ரன் மோட் ஆன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் மோடில் இருக்குது. ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணுறேன், மோட்டார் 1 ஆன் ஆகுது. ஸ்விட்ச் 2 ஆன் பண்ணுறேன், மோட்டார் 2 ஆன் ஆகுது. ஸ்விட்ச் 3 ஆன் பண்ணுறேன், மோட்டார் 3 ஆன் ஆகுது. இதான் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு.
இப்போ வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு செகண்ட் ஒன்னில் ஃபால்ட் ஆயிடுச்சு, இதை வந்து எங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் போடணும். இப்போ வந்து இந்த ரங்கை வந்து எனக்கு ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, இந்த ஸ்கிப்பிங் ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்விட்ச் 2க்கு நமக்கு இன்புட் கிடைச்சாலும் அவுட்புட் வந்து ஆன் ஆகாது. இதுதான் இந்த கண்டிஷனோட மெயின். அகைன் பாருங்கள், இப்போ வந்து ஸ்கிப்பிங் வந்து ஆஃப் பண்ணுறேன், மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. இப்போ எகைன் பாருங்கள், ஸ்கிப்பிங் வந்து ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் 2 வந்து சிக்னல் வந்து கட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் 2 வந்து என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ, மீன்ஸ் ஆன் கண்டிஷனில் இருந்தால் ஆன்லேயே தான் நமக்கு கடைசி ஸ்டேட்டஸ் காமிக்கும், ஆஃப் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷன்லேயே தான் காமிக்கும். இப்போ எகைன் பாருங்கள், ஸ்கிப்பிங் வந்து ஆஃப் பண்ணுறேன், எகைன் ஸ்கிப்பிங் ஆன் பண்ணுறேன், ஸ்விட்ச் 2 நம்ம இன்புட் நமக்கு கிடைச்சாலும் அவுட்புட்டும் ஆன் ஆகாது. இந்த எம்சிஆர் இதுக்கும் கண்டிஷனல் ஜம்ப் இந்த ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷன் ஜம்ப்பு, இது ஏபிஐஜியில் கண்டிஷனல் ஜம்ப் சிஜேபி, இதுவும் கண்டிஷனல் ஜம்ப் தான். ஆனால் இது வந்து ஒரு வேறு மாடல் பிஎல்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பிஎல்சி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலே மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணோன்னா இதுக்கான அட்ரஸிங் நம்ம எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிங்கனாவே தெரியும். இது வந்து பேசிக் ப்ரோக்ராம் தான். நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் வந்து கற்றுக்குங்க. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணால் இப்படி நடக்குது அப்படிங்கிறத கற்றுக்குங்க. மித்தபடி என்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் நுழைஞ்சதுக்குள்ளே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அங்கேருந்து மெயினாக பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. பேசிக்ஸ் வந்து தெரியுதா, இந்த ஃபங்க்ஷன் இப்படியால் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி மேனுவல் பார்த்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறவராக இருந்தாலும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. எடுத்த உடனே ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன மாதிரி நமக்கு அப்ளிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், அந்த பிஎல்சி பிராண்டுக்கு நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதோட என்னென்ன ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபங்க்ஷனோடு தெரிஞ்சுக்குங்க. அட்ரஸிங் தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.